சில வலிகளுக்கு உண்டான நிவாரணத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம், எல்லோரும் சௌக்கியமாக இருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன். நம்மளில் நிறையா பேருக்கு இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் த ஏஜ் முழங்கால் வலிக்கும், இங்கே முழங்கையில் வலிக்கும், இந்த மாதிரி முட்டிகள் அந்த மாதிரி இடங்கள் எல்லாம் வலிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. அதுக்கு நான் நேற்று போட்ட ஒரு வீடியோவில் ஒரு கையில் மட்டும் பண்ணி உங்களுக்கு காமிச்சிருந்தேன். அதை நீங்கள் 2 கையில் பண்ணுனா உங்களுக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்கும். அது போக இந்த முழங்கைக்கு ஒரு சின்னதான ஒரு எக்ஸசைஸ் இப்போ பண்ணலாம். இதை பண்ணிட்டு மேற்கொண்டு என்ன வேறு ரெமடியும் சொல்கிறேன். இப்போ இதை கையை நல்லா நீட்டிட்டு இந்த மாதிரி ரொம்ப ஸ்லோவாக நம்ம செய்யணும். இந்த மாதிரி குவிச்சு கொண்டு போய் இந்த மாதிரி தோலை தொடணும். இதை நம்ம ஒரு 3லிருந்து 5 தடவை செஞ்சால் போதும். இது ரொம்ப ரொம்ப ஸ்லோவாக தான் நம்ம செய்யணும், வேகமாக செய்யக்கூடாது. இது செய்யும்போது நம்ம சாதாரணமான ஒரு சுவாசத்தோடு தான் செய்யணும். நார்மல் ப்ரீதிங் இருக்கணும். நார்மல் ப்ரீதிங்கோட சேர்ந்து தான் நம்ம இந்த எக்ஸசைஸ் செய்யணும். இப்போ இது இந்த முழங்கையில் ஏற்படக்கூடிய வலி, சில சமயம் டைட்டாக பிடிச்சிருக்குமாங்க, அந்த மாதிரி இருக்கிறதுக்கெல்லாம் ஒரு ரிலீஃப் கிடைக்கும். சப்போஸ் அந்த மாதிரி பண்ணியும் நம்மளுக்கு ஒரு ரிலீஃப் வரலை அப்படிங்கும்போது எருக்கு இலை இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த எருக்கு இலை முத்தின இலையாக இருக்கணும், பழுத்திருக்க வேண்டாம். அதை கொண்டு அதை நல்லா உதறிட்டு அதில் விளக்கெண்ணெயை தடவணும். விளக்கெண்ணெயை தடவிட்டு நல்லெண்ணெய் தீபத்தில் அப்படியே வாட்டணும். அதை லேசாக வாட்டணும். அதை தோசைக்கல்லையெல்லாம் நம்ம வைக்கக்கூடாது, ஏன்னா அதில் டாக்ஸின்ஸ் இருக்குது. அதனால் ஒரு இடுக்கி வச்சு ஃபோர்செப்ஸ் மாதிரி வச்சுட்டு அந்த தீபத்தில் லேசாக அப்படியே வாட்டிட்டு பொறுக்கிற சூடு இருக்கணும். அந்த பொறுக்கிற சூடோடு நம்மளுக்கு எங்கே வலிக்குதோ அந்த இடத்துல அப்படியே அதை போட்டோம் அப்படின்னா அது ஒட்டிக்கும். இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹாட் வாட்டர் ஃபெர்மெண்டேஷன் மாதிரி சூடான ஒத்தடம் கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். ஆனாலுமே அந்த எருக்கு இலையில் இருக்கக்கூடிய சில ஃபைட்டோ ஆல்கலாய்ட்ஸ், செகண்டரி மெட்டபலைட்ஸ், மெடிசினல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. அதனால் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டி இருக்கிறதுனால நம்மளுக்கு அந்த வலியை கொஞ்சம் ஓரளவுக்கு குணப்படுத்தி கொடுக்கும். அதனால் இதை முயற்சி பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸு. இப்போ இந்த எக்ஸசைஸ் பண்ணுறது, இந்த எருக்கு இலைய வைக்கிறது, இது எல்லாமே பண்ணியும் வலி இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக டாக்டரை போய் கன்சல்ட் பண்ணி அவங்க என்ன அட்வைஸ் கொடுக்குறாங்களோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம பெரியவங்க சொல்லுவாங்க இல்லையா, கேஸ் பிடிக்கிற உணவுன்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி உணவுகள் என்ன இருக்குன்றது தெரிஞ்சுட்டு அதை கொஞ்சம் குறைச்சிக்கலாம். அந்த மாதிரி உணவுகளை குறைக்கும் போதுமே நம்மளுக்கு அந்த கேஸ் பிடிப்பினால் ஏற்படக்கூடிய சில வலிகள் எல்லாம் குணமாயிருங்க ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். See you friends, best wishes.